கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரனார். முக்கிய செய்திகள். பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் தூக்கு தண்டனை. அமலுக்கு வந்தது மத்திய அரசின் புதிய திட்டம். மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் கேரள மாநிலம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் வீரர்கள் தீவிரம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு உடனடி நிவாரணமாக 100 கோடி வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் சிறப்பு வழிபாடு. கோயில்களில் தங்கத்தேர் இழுத்தும் அன்னதானம் வழங்கியும் தேமுதிகவினர் பிரார்த்தனை. ரயில்வே காவல்துறையில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகத்தில் 449 கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து. தமிழக அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் மத்திய அரசின் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. காஷ்மீரின் கதுவாவில் சிறுமி ஒருவர் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் நகரில் 17 வயது சிறுமி ஒருவர் எம்எல்ஏ உள்ளிட்டோரால் சீரழிக்கப்பட்ட சம்பவமும் கடந்த சில மாதங்களுக்கு முன் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சிறுமிகளை வன்புணர்வு செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்தது. பின்னர் புதிய சட்டத்திருத்த மசோதாவை சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் நிறைவேறியது. இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த மசோதாவிற்கு ராம்நாத் கோவிந்த் வெள்ளிக்கிழமை ஒப்புதல் வழங்கிய நிலையில் புதிய சட்டம் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி முதலே அமலுக்கு வந்ததாக கருதப்படும் என மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. புதிய சட்டப்படி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமியரை பாலியல் பலாத்காரம் செய்யும் குற்றவாளிகளுக்கு இறக்கும் வரை வாழ்நாள் சிறை அல்லது தூக்கு தண்டனை அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 12 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுமியரை பாலியல் பலாத்காரம் செய்தால் குறைந்தபட்ச தண்டனை 10 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகளாக சிறை தண்டனையாக உயர்த்தப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறுமியரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யும் கொடியவர்களுக்கு இறக்கும் வரை வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்படும். பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வோருக்கான குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனையாக உயர்த்தப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறுமியரை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் முன்ஜாமீன் பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வேயில் காலியாக உள்ள 13,000 பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு நடைபெறும் என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப இனி கணினி மூலம் தேர்வு நடத்தப்படும் என்று நேர்முக தேர்வு கிடையாது என்றும் கூறினார். மேலும் ரயில்வேயில் காலியாக உள்ள 13,000 பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு நடைபெற உள்ளதாகவும் அதில் 10,000 RPF பணியிடங்களில் பெண்களுக்கு 50% ஒதுக்கப்படும் என்றும் பியூஷ் கோயல் அப்போது தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு உடனடியாக 100 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் இடுக்கி, வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, பாலக்காடு, கோட்டயம், ஆலப்புழை உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இந்த மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளில் இராணுவம், கடலோர காவல் படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு படை, நீரில் மூழ்கி தேடும் வீரர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் தடுக்க 3 படகுகள், 20 உயிர்காக்கும் படகுகள், உயிர்காக்கும் ஆடை, சிறப்பு கயிறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்களின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளம், நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகள், பாலங்கள் என கட்டமைப்பு அனைத்தும் உருக்குலைந்து விட்டது.
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்து நிதியுதவி அறிவிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கும் கேரள மாநிலத்தில் இராணுவத்தினர் மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை வெள்ளத்தில் சிக்கியிருந்த 1000க்கும் மேற்பட்டோரை இராணுவத்தினர் மீட்டுள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் விமானத்தில் சென்று பார்வையிட்டார். பின்னர் வெள்ள பாதிப்பு, மீட்பு பணி, நிதி உதவி உள்ளிட்டவைகள் குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து கேரள வெள்ள பாதிப்புக்கு உடனடி நிவாரணமாக 100 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கீடு செய்ய காலதாமதம் ஆகும் என்பதால் தற்போது உடனடி நிவாரணமாக முதல் கட்டமாக 100 கோடி வழங்கப்படுவதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க 1200 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கேரளா அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வெறும் 100 கோடி மட்டுமே அறிவிக்கப்பட்டிருப்பது இதனுடைய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பாஸ்போர்ட் இழந்தவர்களுக்கு இலவசமாக பாஸ்போர்ட்டை மாற்றிக்கொள்ளலாம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் 449 கோவில்களில் சிறப்பு வழிபாடுடன் பொது விருந்து நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மறைந்த ஜெயலலிதாவின் சிறப்பு திட்டத்தின்படி தமிழகம் முழுவதும் உள்ள நிதி வசதிமிக்க கோவில்களில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரும் 15ஆம் தேதி கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடக்கிறது என கூறப்பட்டுள்ளது. நடப்பாண்டு 449 கோவில்களில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கு பெறும் வகையில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நடத்தப்பட உள்ளது. இவ்விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு கோவில்களில் காணிக்கையாக பெறப்பட்டு உபரியாக உள்ள பருத்தி வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட உள்ளன. சென்னை பெருநகர பகுதிகளில் நடைபெறும் இச்சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சிகளில் சபாநாயகர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர் என்று அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1 லட்சம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகாவில் பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளதால் அம்மாநிலங்களில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து பல மடங்கு அதிகரித்துள்ளது. 124.8 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணை நேற்று மீண்டும் நிரம்பியது. இதனால் அணைக்கு வரும் 62,319 கன அடி தண்ணீர் அப்படியே தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. கபினி அணையும் நிரம்பியதை அடுத்து 80,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. 2 அணைகளில் இருந்தும் தமிழகத்திற்கு 1,42,319 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் கர்நாடக தமிழக எல்லையை கடந்து நேராக ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் ஒரே ஆண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. மேட்டூர் அணை வரலாற்றில் 40வது முறையாக முழு கொள்ளளவை அணையின் நீர்மட்டம் எட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று பிற்பகல் வரை அணையிலிருந்து 1,42,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் அணைக்கு வரும் நீரில் அளவு குறைந்ததை அடுத்து அணையிலிருந்து 1 லட்சம் கன அடி நீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி டெல்டா பகுதிகளான சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரியிலும் கொள்ளிடத்திலும் 30,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை வாய்க்கால்களான உய்யகொண்டான், ஐயன், பெருவளை உள்ளிட்ட 17 வாய்க்கால்களிலும் தண்ணீர் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 75 ஏரிகள் மற்றும் 35 குளங்கள் நிரம்பி உள்ளன. மாநில தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிய வந்துள்ளது.
உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி எம். சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு உள்ளாட்சி தேர்தலை 2017ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. ஆனால் மாநில தேர்தல் ஆணையர் மாலிக் பெரோஸ்கான், செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் இதனை நடைமுறைப்படுத்தவில்லை. இதனை அடுத்து அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜூலை 31ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதே நேரம் தேர்தல் நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஏன் தேர்தல் நடத்தவில்லை என நீதிபதிகள் சரமாரியாக எழுப்பினர். ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரிக்கப்படும் என்றும், உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை அன்று தாக்கல் செய்யவில்லை என்றால் மாநில தேர்தல் ஆணையர், செயலாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். அதன்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இம்மாதம் 6ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வார்டு வரையறை செய்யும் பணி இம்மாத இறுதியில் நிறைவடையும் என்றும், மற்ற பணிகளை மேற்கொள்ள 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்நிலையில் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மீது இன்று மாலை விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பூர்ண நலம் பெற்று தாயகம் திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் கோவில்களில் வழிபாடு செய்தும் தங்கத்தேர் எடுத்தும் தேமுதிகவினர் வழிபாடு செய்து வருகின்றனர். கேப்டன் விஜயகாந்த் பூரண உடல்நலம் பெற வேண்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் பூவநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் கொம்பையா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பழனி, பொதுக்குழு உறுப்பினர்கள் அழகிரிசாமி, பிரபாகரன், மாவட்ட பிரதிநிதி பாலு, கருப்பசாமி, மாவட்ட துணை செயலாளர் மலைராஜ், மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகன், நகர துணை செயலாளர் செல்லப்பாண்டியன், கேப்டன் மன்ற செயலாளர் மதிமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற வேண்டி முன்னாள் துணை செயலாளர் குணசேகரன் தலைமையில் தொண்டர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து முக்கிய வீதிகளில் வலம் வந்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 7 எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் நரசிம்ம சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னுரங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், ஒன்றிய அவைத்தலைவர் யோகநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் அருண்குமார், கிளை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சென்னை அடுத்த செம்பாக்கம் நகர கழக தேமுதிக சார்பில் நகர கழக செயலாளர் மணி தலைமையில் காமராஜபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கங்கையம்மன் ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் 108 பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் இறுதியில் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நிறைவடைந்தது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் நகர கழக அவைத்தலைவர் காசிநாதன், பொருளாளர் ஆறுமுகம் உட்பட ஏராளமான தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித்துறளாக பார்க்கலாம். திண்டுக்கல்லில் நீட் மற்றும் நுழைவுத் தேர்வை எளிமையாக எதிர்கொள்வது குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கலியமூர்த்தி IAS தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், வருங்கால சந்ததியினர் நீட் மற்றும் நுழைவுத் தேர்வுகளில் தங்களை தயார்படுத்த 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு நிலையான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற தேர்வு முறைகளை கையாள முடியும் என்று கூறினார். 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட லயன்ஸ் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் 308 பெண்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். ஆம்பூர் அருகே வடசேரி கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் மற்றும் பெரிய நாச்சியம்மன் கோயிலில் ஆடிவெளியை அடுத்து தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்று ஊர் எல்லையில் உள்ள அம்மனை வழிபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வால்பாறையில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் 161 அடியாக உயர்ந்துள்ளது. விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.
கோவையில் பாஜக பிரமுகருக்கு சொந்தமான துணிக்கடைக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தீ வைத்தனர். காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் புவனேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான துணிக்கடையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளனர். இதனால் தீ வேகமாக கடையின் ஷட்டர் முழுவதும் பரவியது. இதனையடுத்து அருகில் உள்ளவர்கள் ரத்தினபுரி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கொக்கோ விளையாட்டுப் போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 4 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு ஹாக்கி பிளேயர் வேலாயுத பெருமாள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் மன்சூர் உள்ளிட்ட கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள நரசிம்ம பெருமாளிடம் இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கோயில் சொத்தெல்லாம் கொள்ளை போகுது, கோயில் சிலையெல்லாம் திருடு போகுது, கோயில் குளமெல்லாம் காணாமல் போகுது என்பன போன்ற வாசகங்கள் அடங்கிய தாள்களை நரசிம்ம பெருமாள் உண்டியலில் போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 10ஆம் தேதி 13 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலகங்கள் முன்பாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக உயர் மின் கோபுர எதிர்ப்பு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. திருப்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உயர் மின் கோபுரங்களுக்கு எதிரான விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் கொங்கு ராஜாமணி இதனை தெரிவித்தார். 10ஆம் தேதி அரசை வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை விவசாய நலத்தை பாதிக்காத அளவுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் அனைத்து விவசாய கூட்டியக்கத்தின் சார்பில் 2 ஆண்டு காலமாக கடுமையாக போராடி கொண்டிருந்தும் கூட அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் எங்களை எல்லாம் அழைத்திருந்தால் நாங்கள் 3 முறை 4 முறை போயிருந்தோம். பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களை எல்லாம் வலியுறுத்தியிருந்தோம். 15-20 மாவட்டத்தில் அனைத்து விவசாயம் ஒன்றுபட்டு இந்த தமிழகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த உயர்மின் கோபுர டவர் நிலையத்தினால் இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் மற்றும் சிப்காட் பகுதிகளில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆந்திராவிலிருந்து மணல் ஏற்றிக்கொண்டு வந்த 22 மணல் லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 6 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட திருமலை, சோமசுந்தரம் உள்ளிட்ட லாரி ஓட்டுநர்கள் பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து தென்னக ரயில்வே மண்டல துணை மேலாளர் மனோஜ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ரயில் பயணிகள் தண்டவாளங்களை ஆபத்தான முறையில் கடப்பதால் விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்கவும், சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்க ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமரா வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையை புளியந்தோப்பில் உலக அமைதி வேண்டி 5000த்திற்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஜெயின் சமூகத்தினரின் மூத்த குருஜியான மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஆனந்த ரிஷி அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டும் உலக அமைதிக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மறைந்த ஆனந்த் ரிஷி அவர்களின் சீடர் பிரவீன் ரிஷி மகாராஷ்டிராவிலிருந்து 1750 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்னைக்கு வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கடைமடை பகுதி விவசாயிகள் தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படுவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லணை கால்வாய் கடைமடை பகுதியில் 168 ஏரிகள் மூலம் 27,000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் தண்ணீர் திறக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்றும், மற்ற மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தூர்வாரப்படாமல் உள்ள கால்வாய்களை சரி செய்ய அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு அணை 16 அடி தாண்டியதால் அணையிலிருந்து வினாடிக்கு 268 கன அடி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது.
கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு 3வது நாளாக குளிக்க தடை விதித்துள்ளது. இதனால் அருவிக்கு குளிக்க வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினர். தேனி மாவட்டம் கோம்பையில் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இளையோர் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் இப்போட்டியானது இந்த ஆண்டும் கோம்பையிலிருந்து தேவாரம் வரை சுமார் 14 கிலோமீட்டர் வரை நடத்தப்பட்டது. இதில் 650க்கும் மேற்பட்ட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து பொருட்கள் அகற்றும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மேலும் ஆலை நுழைவு வாயில்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆலை தரப்பிலிருந்து எந்தவிதமான தொடர்பும் கொள்ளவில்லை என்றும் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அரசுக்கு தெரிவித்து நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.